வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான சட்னி பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெயில செய்தா நல்லா இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். இதுல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். இதுல 1 கப் அளவு இது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே அளவில் சின்ன வெங்காயம் எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்கிறவங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயத்தில் எடுத்துருக்கேன். சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதில் போட்டுடலாம். இதை அப்படி வதக்கிடலாம். இதோட ஒரு 7 பல் பூண்டு உரிச்சு எடுத்துருக்கேன். இது சேர்த்துடலாம். இதுவும் வதங்கட்டும். இதில் 7 காஞ்ச மிளகாய் இருக்குது. அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். காம்புகளோடு தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் வர கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். இந்த அளவு புளி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த அளவு ஒரு தக்காளி, இதையும் இதில் கட் பண்ணி சேர்த்துடலாம். தக்காளியில் உள்ள தோல் கலண்டு வரும் வர வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வதக்குனது போதும், ஆஃப் பண்ணிடலாம். இனி இது ஆறட்டும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் கலருக்காக. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை இனி தாளிச்சிடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்தும் கடுகும் சேர்த்து போட்டலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயிலே தாளிச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். இவ்வளவுதான். சூப்பரான இந்த கார சட்னி ரெடியாக இருக்குது. இது ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த அளவுகளோட அதிகமாக சேர்க்கணுன்னா அதிகமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.